ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா, என் வலதுக்கு என் முத்திரை மோதிரமாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து விடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீமின் குமாரன் யோயாக்கீன் என்கிற எக்கோனியா என்கிற இந்த மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வலது கையின் முத்திரை மோதிரமாக அவன் இருந்தாலும் அவனை கலற்றி எரிந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு, கட்டளைக்கு, கற்பனைக்கு அவனும் அவனுடைய தகப்பன் வீட்டாரும் கீழ்ப்படியாததினாலே கர்த்தர் ராஜ்யபாரத்திலிருந்து அவனை விலக்கி அவனையும் அவனுடைய குடும்பத்தார் அனைவரையும் சிறையிருப்புக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். அவனை குறித்து கோனியா என்கிற இந்த மனிதன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலை, விரும்பப்படாத பாத்திரம், தள்ளுண்டவன், துரத்தி விடப்பட்டவன், சந்தானமற்றவன், வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள் என்று சொல்லி அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்திலே வீற்றிருந்து யூதாவிலே அரசாளப் போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். இந்த யோயாக்கியின் சிறையிருப்பின் 37வது வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மராதக் என்கிற பாபிலோனிய ராஜா ராஜ்யபாரத்துக்கு வந்தபோது இவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனை அவனோடு கூட போஜனம் பண்ணும்படி செய்தான். சிறையிருப்புக்கு பிறகு இவனுக்கு பிறந்த செயல்தியேல் என்கிற மகனுடைய குமாரன் தான் இந்த செருபாபேல். இந்த செருபாபேல் தேவாலயம் கட்டி எழுப்பப்பட பாபிலோன் ராஜாவினாலே யூதாவுக்கு அனுப்பப்பட்டவன். விரும்பப்படாத பாத்திரம், தள்ளுண்டவன், வாழ்வடையாதவன் என்று சொல்லப்பட்ட இந்த மனிதன் சிறையிலே அவன் ஜெபித்திருக்க வேண்டும், மனம் திரும்பி இருக்க வேண்டும். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு ஒரு மகனை கொடுத்து அந்த மகனுடைய சந்ததி மூலமாக தேவாலயம் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலும் அவனுடைய பேர் வழங்கலாயிற்று. இந்த செருபாபேலை குறித்து செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என்னுடைய ஊழியக்காரனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். மோதிரமாக இருந்தாலும் உன்னை கலற்றி எரிந்து விடுவேன் என்று யோயாக்கீனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அவனுடைய சந்ததியிலே வந்த செருபாபேலை கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக நான் தெரிந்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, ஒதுக்கப்பட்ட, விலக்கப்பட்ட, தள்ளப்பட்ட மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய சந்ததியின் மூலமாக அவன் ஆளுநராக வந்து தேவனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட கிருபை கொடுத்தீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் மனம் திரும்பி ஜெபிக்கும்போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவனுடைய ஸ்தானத்தை உயர்த்துகிற கர்த்தராக இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.